ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனிவரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இங்கே விஜய் பார்த்தீங்கன்னா இங்கே காவேரியோட வீட்டுக்கு எதிர்த்தாப்புலேயே வந்து போய் குடியேறாரு. இங்கே சாரதாட்ட போய் டார்ச்சர் பண்ணுறாரு. இந்த மாதிரி தீப்பெட்டி கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்கன்னு. இதை பார்த்துட்டு காவேரிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து விஜய் ஒரு மாதிரி நடத்துறது இங்கே காவேரியெல்லாம் சகிச்சுக்கிறவும் முடியல. இருந்தாலும் சொல்லவும் முடியாது. இவர் எதுக்கு பைத்தியக்காரத்தனமாக பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினைக்கிறாங்க. ஐயோ, அவர் திருந்தவே மாட்டாரா? இப்போ எதுக்கா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு? யாருக்கா அப்படி பண்ணிகிட்ருக்காரு? இப்படி நம்ம தான் வந்துட்டோம்ல அவரை விட்டுட்டு, எதுக்கா அந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காருன்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ஆனால் விஜயை பார்த்து பேசக்கூடிய டைம் கிடைக்கவே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் என்ன பண்ணுறாருன்னா, காவேரி எப்படியா தனியாக கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதுபடி ஒரு பிளானும் பண்ணுறாரு. என்ன பண்ணலாம், அவளை வர சொல்லலாமா மாடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலே நின்று யோசனை பண்ணிகிட்ருக்க எங்கள் விஜய் யோசனை படி இருந்த டைமில் இங்கே கங்காவும் காவேரியும் மேலே வர்றாங்க. என்ன இவங்க சத்தம் தான் கேட்குன்னு சொல்லிட்டு போய் ஒளிஞ்சு நிற்க இங்கே கங்கா கேட்குறாங்க. இந்த மாதிரி அப்பெல்லாம் வந்து காயப்படுறதுக்காக வராங்க. உடனே இங்கே கங்கா கேட்குறாங்க, ஏன்டி நான் ஒன்று கேட்குறேன், நீ உண்மையை சொல்லுவியா அப்படின்னு சொல்ல உடனே என்னக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி கேட்குறாங்க. இது என்னோடய டவுட்டு மட்டும் இல்லை, உங்கள் மாமாவோட டவுட்டு தான். அதனால் நீ கண்டிப்பாக உண்மையை சொல்லி தான் ஆகணும். எனது மாமாவோட டவுட்டு தானே? அப்போ நீங்கள் 2 பேரும் என்னை பற்றி என்ன பொண்ணு பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, டேய் சும்மா இருடி, நான் சீரியஸாக கேட்குறேன், நீ விஜய் நிஜமாவே மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே காவேரி அப்படியே கங்காவே பார்க்குறாங்க. மறக்கலைன்னு எனக்கு உன் பார்வையை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா விஜய் ஒளிஞ்சு நின்று தானே கேட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறம் நல்லா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் மனசில் நினைக்க உடனே இங்கே கங்கா கேட்குறாங்க, அதான் அவனால் சொல்லவே முடியலையே, மறுபடியும் எப்படி நீ அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வேறு என்னக்கா நீ பண்ண சொல்கிறேன், அம்மா இந்த மாதிரி என்னனால சஃபராக இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அது என்னால் கஷ்டப்படுது, அதுக்கு நான் நம்பிக்கை கொடுக்கணும்னா வேறு என்ன செய்ய சொல்கிறேன், அது சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நான் சத்தியம் பண்ணி தானே ஆகணும். அதுக்காக அந்த சத்தியத்தை என்னால் காப்பாற்ற முடியுமா? விஜய் நான் இனிமேல் வந்து விஜய் பக்கமே போக மாட்டேன், விஜய் நான் மனசால் கூட நினைக்க மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணுறியே, உன்னால் அதை காப்பாற்ற முடியுமா? நீ தான் நிமிஷத்துக்கு நிமிஷம் அவர் தான் நினச்சிட்டு இருக்கிறது எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்ல, அக்கா பேசாமல் இரு, இப்போ இந்த டாபிக் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் விஜய்க்கு விஷயம் தெரிஞ்சு போயிடுது. ஓ, மேடம் வந்து எங்கள் கூட பேச மாட்டோம், என்னை பற்றி நினைக்க மாட்டோம்னு சத்தியம் பண்ணியிருக்காங்களா? சரி சரி வச்சு கவனிச்சுக்கிறேன். எவ்வளோ தைரியம் இப்படி ஒரு சத்தியத்தை துணிச்சலாக பண்ணியிருக்கேன். இந்த கோதாவரினாலேயே அந்த சத்தியத்தை தாங்க முடியலையே, அப்போ அந்த விஜய்னால எப்படி தாங்க முடியும்? இதை பற்றி இவன் நினச்சி கூட பார்க்கல, இவளுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் நினைக்கிறாரு. பார்த்தீங்கன்னா இங்கே காவேரிட்ட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாரு, இந்த மாதிரி நான் சொல்கிற இடத்துக்கு நீ மேலே வா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே காவேரியும் நான் வரலைனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ வரலைனா நீ கொடுத்தியே உங்கள் அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கியே, அந்த சத்தியத்தை நான் வந்து இந்த மாதிரி நம்ம 2 பேருக்குள்ள எல்லாமே நடந்து போச்சு, ஒரு புருஷன் பொண்டாட்டியாக வாழ்ந்ததுக்கப்புறம் என்னை எப்படி அவன் நினைக்காம இருப்பான், எதுக்காக நீங்கள் இப்படி ஒரு சத்தியத்தை நீங்கள் வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாட்டையே நான் கேட்பேன், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் கேட்க உடனே எங்கள் காவேரியும் ஐயோ வேணாம் அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க, அம்மா உங்களுக்கு இந்த சத்தியம் பண்ணி கொடுத்தது எப்படி தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண, இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, காவேரி யாருக்குடி இந்நேரத்தில் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, இல்லைம்மா இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு ஆஃப்லைன் போயிடுறாங்க. என்ன இந்த குள்ளச்சியை காணோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. எங்கள் காவேரி மொபைல் எடுத்து இந்த மாதிரி நைஸாக மெசேஜ் போடுறாங்க. அது மாதிரி அம்மா முழிச்சிட்டாங்க, என்னால் இன்றைக்கி நைட்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்போ உங்கள் அம்மாட்ட விஷயத்த சொல்லிட வேண்டியதான், இங்கே பாருங்கள் தயவு செஞ்சு அம்மாட்ட இதெல்லாம் சொல்லிடாதீங்க, நான் கண்டிப்பாக நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓ, அப்படி நாளைக்கு வருவில்ல, உன்னை நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் கேட்க, கண்டிப்பாக நாளைக்கு வருவேணா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த அம்மாவோட ஒரே ரூமில் இருந்தோம்னா கண்டிப்பாக போய் இங்கே விஜய் வந்து பார்க்கவே முடியாது, அதனால் நம்ம தனி ரூம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது, அந்த ரூமில் எப்படியாவது நம்ம போய் படுக்க பார்க்கணும்னு சொல்லிட்டு இங்கே காவேரி யோசனை பண்ணுறாங்க. என்ன சொல்லிவிட்டு நம்ம போய் தனியாக படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி நினைக்கிறாங்க. இங்கே காலையில் சாரதாட்ட பேசுகிறாங்க. அம்மா நான் உனக்கு அப்போல்லாம் இதுலேயும் ஹெல்ப் பண்ணுறேன்ல, அதனால் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னடி ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைம்மா நான் வந்து மேலும் படிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா கேட்குறாங்க. இல்லைம்மா நான் வந்து ஒரு டிகிரி தானே பண்ணியிருக்கேன், அதனால் திரும்ப இன்னொரு டிகிரி போடலான் இருக்கேன், அதுக்காக நீ காலேஜ் போய் படிக்க போறியா? அதெல்லாம் வேணாம், அதை பண்ணி நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னம்மா இப்படி சொல்கிற? உடனே கங்கா வந்து சப்போர்ட்க்கு வராங்க. என்னம்மா அவள் ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்கா, அவள் படிக்கிறதுனாலயாவது ஏதாவது அவளுக்கு மனசு சேஞ்ச் ஆகும்ல,
எப்போ பார்த்தாலும் விஜயை பற்றி நினச்சிட்டு இருக்க மாட்டாள்ல. அதுக்கு தானே சொல்கிறா, நீ என்னமோ பெரிய இது மாதிரி பேசிகிட்டு இருக்க, படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே என்னமோ அக்கா தங்கச்சியை சேர்ந்து பிளான் பண்ணுறீங்க, நான் சொன்னால் என்ன கேட்க போகிறீங்க, அப்புறம் படிப்பை நான் தான் கெடுத்தான் ஆயிரும், சரி படித்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா சொல்லிடுறாங்க. உடனே இங்கே காவேரியும் சரின்னு சொல்லிட்டு, இப்போ சரி நான் வந்து படிக்கிறதுக்கு புக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு இன்றைக்கி அந்த கோர்ஸில் சேர்ந்துட்டு வரேன், ஆனால் என்ன கோர்ஸ் சேர போகிறேன் அப்படி அப்படின்லாம் நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்ல, என்னமோ பண்ணி தொலை, என்னமோ பண்ணுற நினைக்கிற, படிக்கிறதுக்கு தானே பெர்மிஷன் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்கா வந்து அப்படியே முழிக்கிறாங்க. ஏன்டி நிஜத்துக்குமே உனக்கு படிக்க தான் போறியா, உனக்கு என்ன திடீர்னு இந்த ஆர்வம், நீ சும்மாவே வந்து படிப்பில் ஒன்றுமே படிக்கவே மாட்டேன் படிக்கும்போதே, இப்போ எதுக்கு உனக்கு இந்த இது அப்படின்னு சொல்லி கண்ணை உருட்டுறாங்க எங்கள் காவேரி. இல்லைக்கா நான் படிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா போய் புக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர்றாங்க. அம்மா நிஜத்துக்குமே இவ படிக்க தான் போகிறா போலம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதாலாம் வந்து அப்படியே முழிக்கிறாங்க. என்னதே ஆச்சு இவளுக்கு, இவள் படிக்கிற காலத்தில் எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகிட்டு வருவா, இப்போ என்ன தான் இவளுக்கு நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இங்கே சாரதா அப்படியே முழிச்சு பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் காலியாக இருக்குல்ல, அந்த ரூம்குள்ளே போய் புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு, என்னடி அங்கே போய் வைக்கிறேன், ஆமாம் நான் படிக்கிறதா இருந்தால் எனக்கு தனி ரூம் இதெல்லாம் தேவை தானே, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காவேரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, எனக்கு என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்கா மனசுக்குள்ளே குறுக்குறுன்னு பார்க்குறாங்க. என்னக்கா என்னையவே அப்படி பார்க்குறேன், அதோட பார்த்தீங்கன்னா இங்கே காவேரி ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஆனால் கங்கா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, நீ என்னமோ அம்மா டார்ச்சர்லேருந்து தனி ரூம் வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரி படிக்கிறேங்கிற ஒரு ஐடியாவே எடுத்திருக்க மாதிரி எனக்கு தோணுது காவேரி. அவன் புருஷன் அடிக்கடி மெசேஜ் வேறு பண்ணிகிட்ருப்பாரு, ஏதாவது இது பண்ணிகிட்ருப்பாரு, அம்மா பேசவும் விட்ருக்காது, அதனால தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா நினைக்கிறாங்க. உடனே இங்கே காவேரி இப்படியே வந்து கங்காவையே பார்த்துட்டு, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் மனசுக்குள்ளேயே சொல்கிறாங்க. இங்கே சாரதா, இங்கே பாரு படிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த ரூமு, சும்மா எதுக்காக தேவையில்லாமல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காத புரியுதா, மற்ற நேரம் நீ எங்களோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அம்மா பரவாயில்லம்மா நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் ஆகுது, இங்கே காவேரி சின்சியராக படிக்கிற மாதிரி சீன் தான் போட்டுட்ருக்காங்க. ஏன்னா ஈவினிங் டைமில் படிக்கிற மாதிரி இருந்தால் தான் கண்டிப்பாக விஜய் இப்படியும் ஃபோன் பண்ணுவார், வா வான்னு சொல்லிட்டு கூப்பிடுவாருன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து படிக்கிற மாதிரி சும்மா பாவலா காமிச்சிட்ருக்கா. இங்கே சாரதா எல்லாரும் தூங்குறதுக்காக போகிறாங்க. என்னடி நீ என்ன தூங்க வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இன்னம்மா எனக்கு கொஞ்சம் படிக்கிற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இன்னமும் நீ பண்ணு, நீ இப்போ என்ன இருட்டுக்குள்ள என்னவா படிச்சுட்ருப்ப, பகலில் தான் படிக்க விட மாட்டேன், அப்பளத்தை கொண்டு போய் அதில் வை காய போட அப்படின்னு சொல்லி வேலை வாங்கிட்டு இருக்க, என்னை நைட்டு நீ படிக்க விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்குறாங்க. சரி சரி நீ என்னவா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா வந்து உள்ளே தூங்க போயிடுறாங்க. பார்த்தீங்கன்னா விஜய் கரெக்டாக டான்னு ஃபோன் அடிக்கிறாரு. உடனே சைலண்ட் மோடில் போட்டு, ஹலோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இன்றைக்கி வாரேன்னு சொன்னேன், நம்ம மேலே தான் வெயிட் பண்ணுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே அதெல்லாம் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வரலை, இப்போ நான் கண்டிப்பாக இன்றைக்கி உனக்கு எக்ஸ்கியூஸ்லாம் கிடையாது, உங்கள் அம்மா கிட்ட வந்து நான் விஷயத்த சொல்லிடுவேன், எங்கள் 2 பேருக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு, நீங்கள் எதுக்கு இப்படி தேவையில்லாத சத்தியம்லாம் வாங்கினீங்கன்னு கேட்டுருவேன், பரவாயில்லையா, என்ன இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு அத்தைக்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு யோசிக்கிறேன், ஆனால் வேறு வழி இல்லை சொல்லித்தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. உடனே அசிங்கமாக இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்ல, உன்னை யாருக்கு, எனக்கு அசிங்கமாக இல்லை, உனக்கு தான், உனக்குள்ள அசிங்கமாக இருக்கணும், இந்த மாதிரி கட்டின புருஷன்ட்ட இந்த மாதிரி ஒன்றா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இந்த மாதிரி போய் உங்கள் அம்மாட்ட சத்தியம் பண்ணியிருக்கேன் என்னை பற்றி நினைக்க மாட்டேன்னு, ஏண்டி என்னை பற்றி நினைக்காம உன்னால் இருக்க முடியுமா, இன்னைக்கு ஃபுல்லாக என்னை பற்றி நினைக்காம நீ இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்க, உடனே எங்கள் காவேரி அப்படின்னு, உன்னை ஃபுல்லாக எங்கே இருந்தேன், நான் உங்களை நினைக்கலைன்னா தான் வந்து ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ மைண்ட் வாய்ஸில் என்னை நினைக்காம இருக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி இருக்குது, உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படிலாம் ஒரு மைண்ட் வாய்ஸும் கிடையாது, நான் வாரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன காவேரி கண்டிப்பாக வரியா, ஆமாம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டோரை லைட்டாக அப்படியே வெளித்தாப்பால் போட்டுட்டு நைஸாக போகிறாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே நல்லா தூங்கிட்டாங்க. இங்கே சாரதாவுக்கு சரியான வேலை இருக்கனால நல்லாவே இங்கே சாரதா கங்கா எல்லாருமே தூங்கிட்டாங்க. கங்கா குமரனுக்கு தான் இப்போ தனி ரூம் கொடுத்தாச்சு. உடனே இங்கே மேடம் வந்து மேலே போகிறாங்க. மேலே போனால் இங்கே விஜய் ஓடியாந்து டக்குன்னு காவேரி தூக்கி அப்படியே சுற்றுறாரு. வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு டைமுக்காக நான் எவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு, முதல்ல விடுங்க ஃபஸ்ட்டு என்னை அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தான் ரொமான்ஸ் கேட்குது அவங்களுக்கு, ஒன்றா ஒரு ரூமில் அங்கே இருந்தப்போ உங்களுக்கு வெண்ணிலா தேடி போய்கிட்டு இருக்க தெரிஞ்சிச்சு, இப்போ தான் வந்து எங்கள் கண்ணு தெரியுதாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்ல, ஏய் இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காத, நான் ஒன்றனால தான் நான் இங்கே வர வந்திருக்கேன், என் மேலே கொஞ்சம் கூட இறக்கமே காட்ட மாட்டியா அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே காவேரி, ஆமாம் உங்கள் மேலே இறக்கம் ரொம்பலாம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க. உங்கள் மேலே இறக்கம் காட்டினா எனக்கு தான் கேடு, என் பொழப்பு தான் சிரிப்பாக சிரிக்கும், உங்கள் மேலே இறக்கம் காட்டினதுனா போதும், உங்கள் மேலே இறக்கம் காட்டி தானே நான் வெண்ணிலா கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சேன், அதுக்கப்புறம் அதுவே எனக்கு தானே ஆப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்ல, உடனே இங்கே விஜய், அம்மா தாயே உடனே இந்த வெண்ணிலா போகிறேன்னா மட்டும் ஆரம்பிச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே காவேரி கேட்குறாங்க, ஆமாம் வெண்ணிலா விட்டுட்டு எப்படி நீங்கள் இங்கே வந்தீங்க,
அப்படின்னு. நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாங்க. ஆமாம்ல, வெண்ணிலா என்னை விட்டுட்டு இருக்கவே மாட்டாள்ல, ச்சீ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சொல்ல உடனே எங்கள் காவேரி கோவம் வந்துடுது. ஆமாம் ஆமாம், வெண்ணிலா பாவம் தான், வேணா கிளம்பி போகிறீங்களா? நீங்கள் போயிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்படி நைட்லாம் நான் வந்து தூங்காமல் இப்படி உங்களை பார்க்கலாம் வந்து இருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்கிறாங்க. அம்மா எதுக்கு என்னை இப்படி பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் இப்படியே பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருந்தீங்க. நானே எங்கள் அம்மாட்ட போய் இந்த மாதிரி ஆமாம்மா நானும் விஜயும் இப்படி 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 இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்லிடுவேன் பார்த்துக்கோங்கன்னு சொல்ல உடனேங்க, ஏய் அப்படி மட்டும் சொல்லிடாத, அவ்வளோதான், உனக்கு கண்டிப்பாக சோத்துலேயே விஷத்த வச்சுருவாங்க உங்கள் அம்மா அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் காவேரி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் அன்னைக்கு பார்த்தில எவ்வளோ ஆக்ரோஷமாக எவ்வளோ ஆவேசமாக இருந்தாங்கன்னு, நீ பாட்டுக்கு என் மேலே உள்ள கோவத்தில் இவன் டார்ச்சர் தாங்க முடியாமல் நம்மளே போய் சொல்லிடலாம்னு சொல்லிட்டு அந்த முடிவு மட்டும் எடுத்தேன், அவ்வளோதான், உனக்கு சோத்தில் விஷம் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே ஐயோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஐயோ, நான் ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என் கூட தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் கேட்க உடனே எங்கள் காவேரி இல்லை, எங்கள் அம்மா எங்கள் அக்கா என் தங்கச்சி எல்லாரோடையும் ஏன் காவேரி உனக்கு கனவுல கூட இப்படி தான் உங்கள் அம்மா அக்கா தங்கச்சின்னு அவங்களோடய வாழ்ந்துட்டு இருப்பியா? ஒரு நாள் கூட புருஷனை பற்றி நினச்சி பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ என்ன இதை கேட்குறதுக்காக தான் இந்த அர்த்தராத்திரியில் வர சொன்னீங்களா அப்படின்னு சொல்ல, இல்லை நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சுல எப்படி நான் உன்கிட்ட பேசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உன் குரலை கேட்டு அப்படின்னு சொல்ல, இது சொல்லியிருந்தா நான் ஃபோன்லேயே பேசியிருப்பேனே, என்ன இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, யாராவது வந்துட போகிறாங்க எங்கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் வந்து காவேரியோட கை பிடிச்சி இழுத்துட்டு போனார். விடுங்க ஃபஸ்ட்டு, யாராவது இங்கே வாடகைக்கு இருக்கிறவங்க யாராவது புழுக்கமாக இருக்குது வீட்டுக்குள்ளேன்னு சொல்லிட்டு மாடிக்கு மட்டும் வந்து நம்ம 2 பேரும் இப்படி பார்த்தாங்கன்னு வைங்களேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்கிறாங்க. உடனே விஜய் ஆமாம்ல அப்படி கூட நடக்கும்ல, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு காலியான ஒரு ட்ரம்மு ஒன்று கிடக்கு பெருசாக தண்ணி ட்ரம் மாதிரி, பெரிய ட்ரம், அது பார்த்தீங்கன்னா 2 பேரும் உட்கார்ற மாதிரி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஏதோ இதை ஓட்டையானதுனால அது சும்மா வச்சுருக்காங்க போல். உடனே இதுக்குள்ள தண்ணி இல்லை ஒன்றும் இல்லை, வா இதுக்குள்ளே உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. உடனேங்க காவேரியும் வேணாம், இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஏறவே முடியாது, அதான் நான் இருக்கேன்ல நீ என் மேலே ஏறு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்ல, வீட்டில் யாராவது முழிச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ இதுக்குள்ளே போய் இப்போ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏ காவேரி ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சேன். இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரியில்லை, இங்கே பாரு இப்போ நீ ஏற போறியா இல்லை அத்தைகிட்ட போய் நான் எல்லாத்தையும் சொல்லவா? ஐயோ இந்த ஒன்றை வச்சு இப்போ என்னை மிரட்டி சாவடிக்கிறானே, என்னடி புருஷனை இப்படி சாவடிக்கிறான் அவன் அவன் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல, அப்பா கடவுளை ஏறி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் முதுகு மேலே ஏறி, அம்மாடி எவ்வளோ வெயிட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் நினைக்கிறாரு. என்னது வெயிட்டாக இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா இல்லைம்மா பூ போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாரு. உடனே காவேரி ஏறி எங்கள் ட்ரம்முக்குள்ளே டக்குன்னு குதிக்க எங்கள் விஜய் பார்க்குறா, அடிப்பாவி ஏறமாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜதக்குன்னு ஏறி இங்கே தவளை மாதிரி குதிச்சு உள்ளே கிடக்குறேன், இப்போ நான் எப்படி ஏற அப்படின்னு சொல்ல, நீங்கள் எப்படி ஏறையா, நீங்கள் ஆம்பளை, நீங்கள் எப்படி வேணாலும் ஏறுவீங்க, ஓ நான் ஆம்பளை, இப்போ நான் எப்படி குதிக்க போகிறேன்னு எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து உள்ளக்க குதிக்க இங்கே காவேரி சொல்கிறாங்க, என்ன ஆம்பளையோ, நான் கூட ஒரு செகண்டில் ஜம்ப் பண்ணிட்டேன், இப்படி பயந்து சாவுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீ என்னம்மா, நான் தான் உன்னை பார்த்தனே உங்கள் ஊரில் சறுக்கு மரம் ஏறினது எல்லாத்தையும், நீ பல சாகசங்களை கற்று வச்சுருக்க, நான் அப்படி இல்லை வீட்டுக்குள்ளேயே இருந்து சொகுசாக வளர்ந்தவன் அப்படின்னு சொல்ல, அப்போ நாங்கள் மட்டும் இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டா தெரிஞ்சோம், இல்லை நான் என்ன எங்கேயாவது ஊர் ஊராக போய் சர்க்கஸ் காமிச்சிட்டு தெரிஞ்சேன், நான் இப்படி ஏறி குதிக்கிறதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, செஞ்சாலும் செஞ்சிருப்ப நீ உன் மூஞ்சியை பார்த்தா அப்படி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல, உடனே எங்கள் காவேரி அம்மா இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கோம், எதுக்கு என்னை போட்டு பாடாப்படுத்துறீங்க, அம்மா கிட்ட சும்மா சும்மா சொல்லிடுறேன் பிளாக்மெயில் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல, உடனே இங்கே விஜய் சொல்கிறாரு, ஏ காவேரி இந்த வீடு கூட ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, நம்ம ஒரு 20 லட்சம் 30 லட்சம் 50 லட்சம் கட்டி ஒரு வீடு கட்டி ஆளுக்கு ஒவ்வொரு ரூமில் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பாருவேன், இப்படி ஒரு ட்ரம்முக்குள்ளேயே வந்து இவ்வளோ நல்லா இருக்குல்ல, ஏதோ ஒரு வீடு மாதிரி தான் எனக்கு தோணுது, நம்ம ரூமில் இருந்தால் கூட இவ்வளோ பக்கத்தில் இருப்போமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாரு. எங்கள் காவேரி உங்களுக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா, அடுத்த ராத்திரியில் என்னை வர சொல்லி இந்த கேனுக்குள்ளே இறக்கி என்னை விட்டதும் இல்லாமல் இந்த மாதிரி 30 லட்சம் 50 லட்சம் போட்டு வீடு கட்டுறவங்களெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு இதுக்குள்ளே இருக்க சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏய் கொஞ்சமாவது நல்லா இந்த செகண்டை வந்து கொஞ்சமாவது நீ சந்தோஷமாக எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எனக்கு இங்கே பக்கு பக்குன்னு இருக்குது, யாராவது இப்போ எங்கள் வீட்டில் ரூமை திறந்து பார்த்தாங்க நான் உள்ளே இருக்கவே மாட்டேன், அது மட்டும் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன் அவ்வளோதான், எங்கள் அம்மா சாமி ஆடிரும், அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா சொன்னேன், இந்த மாதிரி
எனக்கு படிச்சுட்டு இருக்கும்போது என்னமோ ஒரு மாதிரி புழுக்கமாக இருந்துச்சு. அதான் சும்மா மேலே வந்தேன்னு சொல்லு. இப்படி சொன்னால் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு நம்புவாங்களா? கண்டிப்பாக எங்கள் அம்மா நம்பவே செய்யாது. நீ அந்த பையனை பார்க்குறதுக்காக தானே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிரும். அதெல்லாம் கண்டிப்பாக யாருக்குமே வந்து முழிப்பே வராது. நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாரு. அப்படியே வந்து முழிப்பு வந்துச்சுன்னா நீ சொல்லு, என் புருஷனை பார்க்க தான் போனேன் அப்படின்னு. அதோட உன்னைய அடித்து விரட்டிடுவாங்க. அதோட நம்ம 2 பேரும் ஈஸியாக நம்ம வீட்டுக்கு போயிடலாம். என்ன சொல்ல, நான் இவ்வளோ நாள் கடந்து கஷ்டப்படவும் தேவையில்லை. ஓ அப்படியா? நான் அங்கே வருவேன்னு மட்டும் நீங்கள் நினச்சி கூட பார்க்காதீங்க. இன்னுமே அந்த வெண்ணிலா அங்கே தானே இருக்கான். மறுபடியும் எப்படி நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்கிறாங்க. உடனே எங்கள் விஜய் சரி அந்த டாப்பிக்கை விடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் டக்குன்னு காவேரியோட மடியில் படுத்துக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி கேட்க, இன்னைக்கு நான் நிம்மதியாக தூங்கணும்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துக்கிறாரு. அதுக்காக நைட்டு ஃபுல்லாக இங்கேயே வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இங்கே தூங்க புரியல. ஃபஸ்ட்டு இந்த காலை கையெல்லாம் ஒடுக்கிட்டு என்னால் உட்காரவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, காவேரி கொஞ்சம் நேரம்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே படுத்துக்கிறாரு. இது எந்த தூரத்துக்கு போகணும்னு எனக்கு தெரியல. நம்ம 2 பேரும் அதான் அக்ரிமெண்ட்லாம் முடிஞ்சு பிரிஞ்சு வந்துட்டோமே, மறுபடியும் இதுக்கு என் மடியில் தூங்குறீங்க? என்னை ஏன் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? உனக்கு இதுக்கெல்லாம் அர்த்தமே புரியலையா? இதுக்கு பேர் தான் காதல். காதல் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாரு. உடனே எங்கள் காவேரி நல்ல காதல், இந்த காதல் என்னை எங்கே கொண்டு வந்து விட்டுச்சுன்னு தான் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்கிறாங்க. பழசே போட்டு நினச்சிட்டு இருக்காத, நான் உனக்காக எவ்வளோ தூரம் இப்படி வந்து இங்கே வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கேன். உங்களை யார் கஷ்டப்பட சொன்னா? நான் உங்க கூட வரப்போறதும் இல்ல. நீங்க போடுற எஃபர்ட்லாம் வந்து வேஸ்ட்டு தான். நீங்க கிளம்புறது நல்லது. உங்களுக்கு வீட்ல எல்லாருக்கும் தெரியுமா? நீங்க இப்படி தான் இங்கே வந்திருக்கீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்கிட்ட கேட்குறாங்க காவேரி. உடனே விஜய் சொல்கிறாரு, இல்லை நான் வெளியே போயிருக்கேன்னு தெரியும். ஆனால் இங்கே தான் நான் வந்திருக்கேன்னு யாருக்கும் தெரியாது. அப்போ ராகினிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அவளுக்கும் தெரியாது. அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். இங்கே வந்து நின்றுவா மறுபடி உன் குடியவும் என் குடியவும் கெடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இங்கே அதானே பார்த்தேன். ராகினிக்கு தெரிஞ்சால் தான் இந்நேரம் 2வது நாளே வந்திருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டுருக்க. அவளை பற்றிலாம் இப்போ பேசாத, எனக்கு கொஞ்சம் ஒன்று மேலே படுக்கணும். என்னது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி, இல்லை அவன் மடியில் தூங்கணும் அப்படின்னு ஒரு வேர்டு தமிழில் மாறினா வேறு மாதிரி அர்த்தமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எங்கள் காவேரி சிரிக்கிறாங்க. உடனே எங்கள் விஜய்க்கும் சிரிப்பு தாங்க முடியல. காட்டு மாடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் அப்படியே படுத்துக்கிறாரு. எங்கள் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ நான் வெளியவே வந்திருக்க மாட்டில்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் கேட்குறாரு. நான் இப்படி பிளாக்மெயில்னு ஒன்றும் பண்ணலைண்ணா, நீ வெளியவே வந்திருக்க மாட்டில்ல என்னை பார்க்க அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே நான் கோதாவரிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, அதுக்கு ஏன் எங்கள் அக்காவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? ஆமாம், அவங்க தானே இப்படி நீ மாடிக்கு வரும்போது இந்த மாதிரி சொன்னாங்க. அதனால தானே அந்த சீக்ரெட் தெரிஞ்சிச்சு. அதனால தான் அதை வச்சு உன்னை பிளாக்மெயில் பண்ணுற. ஐயோ அக்கா, இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி நினைக்கிறாங்க. இப்போ எந்திரிங்க ஃபஸ்ட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்படியே டேங்க்லேருந்து தண்ணி சர்ருன்னு வந்துடுது. இது பார்த்தீங்கன்னா அப்போ தான் கழுவி தொடச்சி வச்சுருப்பாங்களா என்னவோ. என்ன இந்த டேங்க்கு ஏதோ இதாகிருச்சு ஓட்டை அப்படி இப்படின்னு சொன்னீங்க. நான் பகலில் பார்க்கும்போது அப்படி தாண்டி இருந்துச்சு. இருட்டுக்குள்ள எதுவும் ஓசிஸ் மாட்டினாங்களான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் வந்து எந்திரிச்சு இது பண்ணி அங்கே லைட் அடித்து பார்க்குறாரு. பார்த்தா அங்கேனிட்ட ஒரு ஹோல் இருக்குது. அது வழியாக தண்ணியும் வருது. ஐயையோ, இதை நம்ம கவனிக்கவே இல்லையே. ஆனால் நான் பகலில் பார்க்கும்போது சும்மா தான் இருந்துச்சு. அங்கிட்டு உள்ள கேனில் தான் ட்ரம்மில் தான் இந்த மாதிரி தண்ணிலாம் ஃபில் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்ல, இங்கே நனைஞ்சிட்டாங்க 2 பேருமே. ஐயோ, இப்போ என்ன செய்ய? இது ஃபுல்லாக இப்போ தண்ணியாக வந்துருச்சுன்னா அதுக்குலாம் நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி நான் உன்னை தூக்குறேன், நீ அப்படியே இது பண்ணி போயிடு. அப்போ நீங்கள் அதெல்லாம் நான் எப்படியோ வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கள் காவேரி வந்து நல்லா முக்காதுக்கு நனைஞ்சிட்டாங்க. 2 பேருமே அதோட ஒரு வழியாக தப்பிச்சு வெளியே போக. இப்போ இதெல்லாம் தேவையா? ஏன் தான் இப்படிலாம் படுத்தி எடுக்கிறீங்களோ? இப்போ நான் இந்த நனைஞ்ச ட்ரெஸ்ஸோட எப்படி உள்ளே போக கடவுளே! இப்போ நான் போய் வீட்டில் போய் குளிச்சுட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் எப்படி மாற்றுறது? இப்போ நான் உள்ளக போகும்போது யாராவது என்னை பார்த்துட்டாங்கன்னா இந்த நனைஞ்சு போயிருக்க ட்ரெஸ்ஸோட அப்படின்னு சொல்ல எங்கள் விஜய் பார்க்குறாரு. அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரியை பிடிச்சி இழுத்துட்டு போக, உடனே என்ன ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி கேட்குறாங்க. ஒன்றுமே சொல்லலை. பேசாமல் இரு, சைலண்டாக இரு, வாயை திறக்காத அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக காவேரி கையை பிடிச்சி இழுத்துட்டு போக, இங்கே எதிர்த்தாப்புல தானே எங்கள் விஜயோட ரூமு, நான் போகிறேன் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்கிறாங்க. அங்கே இப்படியே போக முடியுமா? நீ முதல்ல இங்கே ரூம்குள்ளே வான்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாரு. இப்போ எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க? இல்லை இங்கேயே நீ ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீ போ அங்கே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல, இங்கேயே ட்ரெஸ் மாற்றவா? நீங்கள் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு பேசுகிறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. உங்களோட ஒரு நாள் அப்படி இருந்ததை நினச்சா இன்னுமே எனக்கு வேதனையாக இருக்குது. நீங்கள் அதுக்கு தானே பிளான் போடுறீங்க. கருமம், எப்படிலாம் என்னை நினைக்கிற? என்னை அந்தளவுக்கு கேவலம் நினச்சிட்டியா? உன்னோட அத்தனை நாள் நான் ஒரே ரூமில் இருந்திருக்கேன். அப்போல்லாம் உன்னை ஒன்றும் செய்யலை. இப்போ மட்டும் நான் உன்னை இது பண்ணிட போகிறேனாக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒன்றும்
அந்த எண்ணத்துலலாம் உன்னை கூப்பிடல. ஏன்டி நீ என் பொண்டாட்டிடி, நான் உன்னை அப்படி இது பண்ணா கூட என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாரு. உடனே காவேரி ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி நான் ட்ரெஸ்ஸை மாற்ற, என்னமோ என் ட்ரெஸ்லாம் இங்கே இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, உடனே எங்கள் விஜய் அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேக்லேருந்து கையை ஓட்டுறாரு. உடனே இங்கே என்ன ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி பார்த்துட்டே இருக்காங்க.